இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாருங்க, இதில் கடல் எது கரை எதுன்றே தெரியல. அந்த அளவுக்கு கடல் அப்படி எழும்பி நிற்கிது. சரியான தாக்கமாக தான் இருக்குது. சாதாரண நாட்களில் நீங்கள் விரைகளில் இந்த கட்டுகள் எல்லாமே புரியுமா தெரியும். கட்டுகளுக்குங்கால தண்ணி இருக்கிறதெல்லாம் சரியான குறைவாக இருக்கும். அது வடிவாக பார்க்கலாம். நீங்கள் அதோட இந்த கட்டுகள் எல்லாம் இருப்பி நம்ம அந்த கணவர். ஆனால் இன்றைக்கு இந்த கடல் எது கட்டு எதுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இப்படியே நான் இப்போ எங்கே உங்களை கூட்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கீரிமலை கடற்கரை இப்பொழுது பலருடைய யூடியூபர்ஸுடைய காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். கீரிமலை கடற்கரையில் வந்து மிகப்பெரிய தாக்கம் இருக்குது என்ற மாதிரி காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். சரி, அந்த வகையில் நான் கீரிமலை பகுதியிலே இருக்கிற காரணத்தினால அருகில் இருக்கக்கூடிய கடல், அந்த கடலினுடைய கொந்தளிப்பு வாறு இருக்கிறது, அதனுடைய நிலவரங்கள் வாறு இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக இப்பொழுது போய்கொண்டிருக்கிறேன். போகும் பாதையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அனர்த்தங்களையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு செல்கின்றேன். இப்பொழுது பார்க்கலாம், கீரிமலை கோயில், அந்த கீரிமலை சிவன் கோயிலினுடைய கோபுரம் தெரிகிறது. கீரிமலை சிவன் கோயிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், பஸ் தரிப்பு நிலையம். வெள்ளம் கூட அவ்வளவு இல்லை. காரணம், இது வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதி உயரமான பகுதி கீரிமலை பகுதி. ஆகவே இந்த பகுதியில் நீர்மட்டம் கொஞ்சம் வெள்ளத்தாக்கம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னால் அந்த கடல் தெரியுது. இது வந்து கேணிக்கு போகிற பாதை. கேணிக்கு போகிற பாதையால் அப்படி உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். வாங்கோ போய் பார்க்கலாம். இதில் கரையில் இருக்கிற கடைகள் எல்லாம் மூடி இருக்குது. ஏன்னு சொன்னால் அனர்த்தம், அதே நேரம் ஆக்கள் ஒருத்தருமே இங்கே வர்றது இல்லை. ஸோ அதனால் கடைகள் மூடி இருக்குது. ஒரு கடை மாத்திரம், அதாவது தேத்தண்ணி கடை, சாப்பாடு கடைன்றதால திறந்திருக்கணும். அப்படி இருந்த பெர்ராக்கள் சாப்பிடக்கூடிய வகையில் இந்த கடை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிக முக்கியமானது சொல்லலாம், இந்த நீர் வடிகால் என்பது இங்கே வந்து அவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்குது. பாருங்கோ, வெள்ள நீர் வடிந்தோடி போகிற இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரதேச சபை, வடக்கு பிரதேச சபைக்கு முதல்ல நன்றி சொல்ல வேணும். இந்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். இங்கே பாருங்க, ரெண்டு பக்கத்தாலேயும் வெள்ளம் வீதியை கடந்து வெள்ள நீர் ஓடக்கூடிய இடங்களுக்குள்ளால் பாஞ்சு அது தன்னுடைய பாட்டுக்கு போய் கொண்டிருக்குது. ஸோ இந்த வகையில் இதை சரியாக செய்து வச்சிருக்கிறதுக்காக ஆலய நிர்வாகம், பிரதேச சபை எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், சிவபூமி நிர்வாகத்தினுடைய கட்டடங்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னதான மடம். இந்த பாதையால் போவைக்குள்ள தான் கீரிமலை கேணிக்கு நாங்கள் போக போகிறோம். உங்களுக்கு தெரியும், கீரிமலைக்கு வந்த ஆக்களுக்கு, கீரிமலை கேணிக்கு வந்த ஆக்களுக்கு தெரியும் கடல் எது கரை எது என்றது தெரியும். ஆனால் கீரிமலை கடலுக்கு வராத ஆக்களுக்கு, கீரிமலை கரைக்கு கேணிக்கு வராத ஆக்களுக்கு இந்த இடம் தெரியாது. இன்றைக்கு நீங்கள் வந்தாக்கள் கூட இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் திகைச்சு போவீங்கள். என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு கடலுடைய பெருக்கம் அதிகமாகத்தான் இருக்குது. அப்படி வாங்க, உள்ளுக்கு நான் கூட்டி வந்து காட்டுறேன். சாதாரணமாக நாங்கள் இப்படி வரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அவ்வளோ பெரிய இதாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அலைகள தாக்கத்தை நீங்கள் வர்ற பாதையிலேயே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த கீரிமலை கேணியினுடைய தண்ணீர் மட்டம் கூட ஒரு அளவில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த தண்ணீர் மட்டம் கூட மிக அதிகமாக இருக்குது. அதே நேரம் கடல் மட்டம் வந்து மிக அதிகரிப்பாகவும் கொந்தளிப்பாகவும் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அலையெல்லாம் எவ்வாறு எழும்பி விழுதுன்னு சொல்லி. அருகில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள்லேருந்து ஒரு சிலர் வந்து நின்று இந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால், இது ஒரு வருஷமும் இங்கே நடக்கிறது தானே. மழை காலத்தில் இப்படி ஒரு பெரிய அலைகள் எழும்புறது நீங்கள் போன வருஷம் என்னுடைய யூடியூப்பில் பார்க்கலாம். கரையை கடக்கும் பேரலைகள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் வந்து இதே போன்ற ஒரு நிகழ்வு தான். ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பது வளமைக்கு மாறாக, அதாவது வந்து இயல்பாகவே நடக்கின்றபடியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்குறீங்க. இது வந்து கீரிமலை கேணி, கீரிமலை ஆண்கள் நீராடுகின்ற புனித கேணி. இந்த புனித கேணியினுடைய நீர்மட்டம் கூட இப்போ அதிகமாக தான் நிற்கிது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாதாரணமாக இந்த கேணிக்கு வந்தாக்களுக்கு தெரியும், இந்த நீரோடுகிற வாய்க்கால் இந்த மட்டத்திலேருந்து பார்க்கக்குள்ளே தெரியும், அதிலேருந்து ஒரு அரைவாசி காவாசிக்கு தான் தண்ணி நிற்கிறது. இப்போ வந்து நீர்மட்டம் அந்த வாய்க்காலே மூடுற அளவுக்கு உயர்ந்து நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எங்களுடைய கீரிமலை கடல். கடலுடைய கொந்தளிப்பை பாருங்கள், அலை எப்படி கரைக்கு வந்து அடிக்குதுன்னு சொல்லி. சாதாரண நாட்களில் அலை அடிக்கும், ஆனால் கரைக்கு தண்ணி வராது. ஆனால் இன்றைக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற 2-3 நாளாக அலையினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மிக அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த வருடம் கூட இந்த அலையினுடைய தாக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படியே அந்த கேணி கரையில் இருக்கிற கட்டு வந்து கடல்லிருந்து மிக உயரமானது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டருக்கு மேலே உயரமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிச்செழும்புற அலைகளோட வாக்கைகளில் இந்த கேணியே கடக்க போது போல் இருக்குது. தண்ணி இந்த கட்டையே கடக்க போது இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலினுடைய அந்த கட்டு இறுதி கிரியைகள் செய்கிறார்கள். அதே போல் ஆடி அமாவாசைக்கு கீரிமலைக்கு வாராக்களுக்கு தெரியும் இந்த கடலில் வந்து தண்ணி எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி. இந்த படியால் ரங்கி போய் 2-3 படி ரங்கி போய் தான்
கால் கழுவி குளித்து தங்களுடைய கடமைகளை பிதிர்கடன்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையை கடந்து அந்த கட்டை கடந்து வெளியிற தண்ணி வெள்ளமாக தேங்கி நிற்கிது. அதே நேரம் அலையும் வந்து மிக வேகமாக மோதி கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடி பேய் அடி அடிக்குது. போன வருஷம் நான் இந்த கட்டால் நடந்து போய் வீடியோ போட்டேன். நான் இந்த வருஷம் இந்த கட்டால் நடக்கிற அளவுக்கு கூட இயலாமல் இருக்குது. அவ்வளவுக்கு அலையினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. பாருங்கள் எப்படி எழும்பி விழுதுன்ற. இந்த காணொளி வந்து என்னுடைய அன்பு உறவுகளுக்காக பிரத்யேகமாக செய்கிறதுக்காக நான் பலிக்கிட்டதே தவிர எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் இந்த வேளையில் இந்த விஷயம் வருஷத்தில் ஒருக்கா பலமையாகவே நடக்கிறது. அது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதால நிறைய பேர் என்கிட்ட எடுத்து கேட்டுருக்கிறீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்களோ எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறீங்களோன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ்கள் போடுறீங்க. ஸோ அதனால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான் நான் பதிவேற்றேன். அதுக்காகத்தான் பதிவு செய்யவும் வந்த நான். அதே நேரம் ஒரு நீர் முகாமைத்துவம் என்றது அல்லது கடல் முகாமைத்துவம் என்றது கொஞ்சம் எனக்கு தெரியும் என்றதால் அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளோடையும் எனக்குரிய தற்பாதுகாப்போடையும் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். தயவுசெய்து இப்படியான இடங்களுக்கு நீங்கள் போகைக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பான முன்னடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு அந்த இடங்களுக்கு செல்லுங்கோ. முடிஞ்ச வரைக்கும் இப்படியான இடங்களுக்கு நீங்கள் செல்லாமல் இருக்கிறது மிக நல்லது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் தண்ணியோடு நாங்கள் எப்போவுமே, தண்ணியோட மட்டும் இல்லை இயற்கையோடு எப்போவுமே நாங்கள் மோத முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதில் கடல் எது கரை எதுன்றே தெரியல. அந்த அளவுக்கு கடல் அப்படி எழும்பி நிற்கிது. சரியான தாக்கமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் இருக்கிறது இந்த டைமில். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கூட, அதாவது வந்து இந்த சூறாவளியினுடைய தாக்கம் இது இன்றைக்கு இரவுக்கு பிறகு தான் இன்னும் தெரியும் என்று சொல்லப்படுது. அதாவது இன்றைக்கு இரவு தான் இன்னும் அதிகமாக இருக்கும் வடக்கில் காற்றினுடைய தாக்கம் என்று சொல்லப்படுறதால இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமான நிலைக்கு செல்லலாம் அப்படி என்று சொல்லி நானும் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இயற்கை அதை மிஞ்சிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய எந்த ஒரு பெரிய அளப்பெரிய கண்டுபிடிப்புகளும் இயற்கையோடு போட்டி ஓட முடியாது. அதுதான் உண்மை. இந்த கீழ்மேல கேணிக்கு வந்தாங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய அந்த நாவலர் சிலை. அந்த சிலைக்கு மேலாலே அலை எழும்புறதுலேருந்தே உங்களை விளங்கிக் கொள்ள முடியும் எவ்வளவு தூரம் இந்த அலையினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, அலையை அந்த சிலையை மூடி அலை எழும்பி தண்ணி விழுது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை பாருங்கள். நார்மலாக சாதாரண நாட்களில் நீங்கள் வரைகளில் இந்த கட்டுகள் எல்லாமே புரியுமா தெரியும். கட்டுகளுக்கால தண்ணி இருக்கிறதெல்லாம் சரியான குறைவாக இருக்கும். அது வடிவாக பார்க்கலாம். நீங்கள் அதை விட இந்த கட்டுகள் எல்லாம் இருப்பி நம்ம அந்த கணவர். ஆனால் இன்றைக்கு இந்த கடல் எது கட்டு எதுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, கேணி கிட்ட இன்னும் எப்படி இருக்கணும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி இருக்குது. அதனால தான் இப்போ கடற்கரை தண்ணி எழும்பி கேணிக்குள்ளேயே விழுகிற அளவுக்கு இருக்குது. சரியான அதிகரிப்பு, சரியான கொந்தளிப்பு என்று சொல்ல வேணும். இந்த நேரம் மிகச்சரியான கொந்தளிப்பாகத்தான் காணப்படுது. இந்த கட்டுகளெல்லாம் சாதாரண நாட்களில் சாதாரணமாக நாங்கள் போய் இருந்து கதைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பெருசாக அலையே இருக்காது. வந்து அந்த கட்டின் அடியில் தான் அலை வந்து தட்டிகிட்டு இருக்கும். அதே நேரம் நிறைய இடத்துல கல்லுகள், கடலுக்குள்ளே இருக்கிற கடற்கரைகளில் இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டையே கடந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு தாக்கமாக தான் இருக்குது. இயற்கையை எப்போவுமே எந்த ஒரு மனித கண்டுபிடிப்புகளோடையும் ஒப்பிட முடியாது. நான் திரும்ப சொல்கிறதுக்கு அதான் காரணம். என்னென்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்த இயல்பான வாழ்க்கை தான் எங்கட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் இருந்து இந்த கடலுடைய நிலவரத்தை காட்டுறேன்னு பாருங்க. அந்த இன்டர்லாக் பதிச்சிருக்கிற இடங்களுக்கு அங்காலேயே மண் தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே கடலாக தான் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு கடல் உள்ளே வந்துட்டுது. இந்த இன்டர்லாக், அதாவது நிலக்கல் பதிச்சிருக்கிற இடத்துக்கு அங்கால அந்த கட்டு வரைக்கும் மணல் இருக்கும். அந்த கட்டுக்கு அங்காலேயே சில கடற்கரை கல்லுகள் தெரியும். அதுக்கு அங்கால தான் கடல் இருந்தது. ஆனால் இப்போ அந்த இன்டர்லாக் கல்லையே தட்டி கொண்டிருக்கிற மாதிரிக்கு தண்ணி அதிகரிச்சிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. காற்றும் சரியான பலமாகத்தான் வீசிக்கொண்டிருக்குது. கீரிமலை கேணி அல்லது கீரிமலை கடற்கரையினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களுடைய பிரதேசங்களில் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவில் அருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்தந்த நேரங்களில் செய்யுங்கோ. இருக்கிறார்கள் இல்லாதாக்களுக்கு கொடுங்கோ. அதுதான் மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால் நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகளை எங்களோட சமுதாயம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த மீண்டு வாரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் இயற்கையும் இறைவனும் துணை தர வேணும். இந்த காணொலியை இதோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுறது நான் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.